இந்த தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு உங்க மருமகங்கிற தகுதி மட்டும் போதாது. இந்த ஜமீன் கூட்டமைப்போட விதிகள் என்னன்னு முன்னாள் தலைவியா இருந்த உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. தலைவி பதவிக்கு போட்டி போடுறவங்க முதல்ல ஜமீன் வாரிசா இருக்கணும். அதுக்கு என்ன, பார்வதி ஜமீன் வாரிசு தான். என் அண்ணன் ஆதி பரமேஸ்வரனோட ஒரே பொண்ணு. அப்படி பார்த்தா ஆதிக்கடவுர் பரம்பரையோட நேரடி வாரிசே பார்வதி தான். நான் ஒண்ணுதான் சொல்லுவேன், முடிஞ்சா நந்தினி பார்வதியோட போட்டி போட்டு ஜெயிக்கட்டும். அப்படி நீ போட்டியில ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நானே உனக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் நந்தினி. அகிலாண்டேஸ்வரி மேடம் சொல்றது உண்மைதான். பார்வதி அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட அண்ணன் பொண்ணுதான், ஜமீன் வாரிசு தான். அதனால பார்வதி இந்த தேர்தலில் போட்டி போட எல்லா தகுதியும் இருக்கு. நந்தினி அவங்க கிட்ட போட்டி போட்டு ஜெயிச்சு பதவி ஏத்துக்கிட்டாதான் முறையா இருக்கும். பார்வதியோட அப்பா ஜமீன் தான், ஆனா அவங்க அம்மா ஜமீன் இல்லையே. ஜமீன் வீட்டு வேலைக்காரி தானே. அப்படி இருக்கும்போது பார்வதி எப்படி ஜமீன் வாரிசு ஆக முடியும்? சரியா சொன்னீங்க. பார்வதியோட அம்மா ஜமீன் குடும்பத்து பொண்ணு இல்ல, அதனால பார்வதிக்கு ஜமீன் கூட்டமைப்புல நிக்க தகுதி இல்ல. ஆமா, என்னங்க நீங்க முறைய மாத்துறீங்க? வாரிசு கணக்குல அப்பாவை வச்சு தானே இத்தனை வருஷம் அப்படித்தானே நடத்திக்கிட்டு இருக்கோம். அம்மாவை வச்சு எந்த காலத்துல பாத்துருக்கோம்? ஆமாங்க, அப்பா என்னவோ அதுதான் மகளும் மகனும். அப்படி பார்த்தா பார்வதியோட அப்பா ஆதிக்கடவுர் ஜமீன், அதனால பார்வதியும் ஜமீன் வாரிசு தான். இந்த போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. நிறுத்துங்கப்பா. வணக்கம். வணக்கம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. எல்லாரும் நல்லா இருங்க. வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களோட இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா கேளுங்க. போட்டியில கலந்துக்க பார்வதிக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா ஜமீன் கூட்டமைப்புல தலைமை பொறுப்புக்கு யார் தகுதியானவங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எல்லா தடவையும் போல இந்த தடவை எலெக்ஷன் வேண்டாம்.
25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜமீன் கூட்டமைப்புல ஒரு அம்மன் கோவில் கட்டி இருக்கு. ஆனா அந்த கோவில் ஒரு பிரச்சனையினால 2 பூட்டு போட்டு பூட்டி இருக்கு. அந்த பிரச்சனையை முடிச்சு பூட்டை திறந்து யாரு கோவிலை திறக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவர். சார் இந்த பாட்டி என்ன நடக்குது பாப்போம். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? இது என்ன சும்மா சாதாரண பிரச்சனையா? 25 வருஷமா முடியாம இழுத்துக்கிட்டு இருக்க பிரச்சனைய இவங்க தனியாளா எப்படி தீர்த்து வைப்பாங்க? அதானே எனக்கும் ஒண்ணும் புரியல. முடிவே இல்லாத பிரச்சனைய முடிச்சு வைக்க சொல்றீங்களா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடந்தா சந்தோஷம் தானே. சிங்கம்பட்டி அம்மாவே சொல்லிட்டாங்க, 25 வருஷமா மூடி இருக்கிற கோவில யார் திறக்கிறாங்களோ அவங்கதான் இந்த கூட்டமைப்போட தலைவர். என்னங்க உங்க எல்லாருக்கும் இது ஓகே தானே? சரி, அப்போ நாங்க உத்தரவு போயிட்டு வரோம்மா. வாங்கம்மா, வாமா. அப்ப நானும் கிளம்புறேன்ப்பா. வரேன். உலகமே தலைக்கீழ புரண்டாலும் நாய் வேலை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நம்ம நிலைமையும். நாம என்னதான் உருண்டு பிறண்டாலும் அகிலாவையும் பார்வதியும் நம்மளால ஜெயிக்க முடியாது போல இருக்கே. தலையெழுத்து. இந்த மழைக்கு முளைக்கிற காளான் மாதிரி நாமளும் புதுசு புதுசா ஒரு பிளான போட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஆனா அது மேல சுடுதண்ணியை ஊத்துன மாதிரி எல்லாம் புசு புசுன்னு போய்கிட்டே தான் இருக்கு. இந்த ஜமீன் கூட்டமைப்புல அகிலா கலந்துக்க மாட்டேன்னு சொன்னதும் நீதான் தலைவி ஆக போறேன்னு சொல்லி உன்னை விட நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நந்தினி. கொடுமைய பாரு. ஆனா திடீர்னு அகிலாவுக்கு எப்படி இந்த அண்ணன் பாசம் முளைச்சு வந்ததுன்னு தெரியல. இத்தனை நாளா ஓடி போன அண்ணன் எப்படி திடீர்னு ஓடி வந்தாருன்னு தெரியல. வந்த மனுஷன் சும்மாவது இருந்தாரா? இங்க வந்து மண்டைய போடுறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி ஆசையை வேற சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப அகிலா என்னடானா, என் அண்ணன் எனக்கு அப்பா மாதிரி, அவர் கடைசி ஆசையை நிறைவேற்றிய தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறா. இவ அண்ணன் ஆசையை நிறைவேற்றுறன்னு சொல்லி நம்ம ஆசைய கனவாக்கிடுவா போல இருக்கு. ச்சே, நந்தினி விடக்கூடாது. நந்தினி விடவே கூடாது. கருமம். இது ஓட்டு போடுற எலெக்ஷனா இருந்தா கூட கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிடலாம். இல்ல ஓட்டு பெட்டியை திருடிட்டு வந்து கோல்மால் பண்ணியாவது ஜெயிச்சிடலாம். ஆனா இவனுங்க என்னடான்னா, 2 குடும்பமும் வரட்டு கௌரவத்தால பூட்டி வச்சிருக்கிற கோயில யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜமீன் கூட்டமைப்பு தலைவர் பதவிங்கிறானுங்க. இதெல்லாம் நடக்கிறதா? வந்திருக்கிறவனுங்க மூஞ்சிங்களெல்லாம் பாத்தியா? எல்லாம் வாழ்ந்துகிட்ட ஜமீன்தாரங்க போல இருக்கு. இவனுங்களுக்கு சோத்துக்கு இருக்கோ இல்லையோ கௌரவத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. இப்ப இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறோம் நந்தினி? என் வம்சத்துல யாரும் சாதிக்காத ஒரு விஷயம் நான் பண்ண போறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்போ அந்த அகிலா தடையா இருக்கா. ஆமா, இது என்ன நமக்கு புதுசா? என்ன நமக்கு தடையானைக்கு தானே அவ பிறந்திருக்கா? ஏன் நந்தினி, இது என்ன கோயில் பிரச்சனை? இந்த கோயில் எதுக்காக பூட்டி வச்சிருக்கானுங்க? இந்த பிரச்சனைய நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்? ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அது ஒரு சிக்கலான பிரச்சனை ஆண்டி. அதனாலதான் ஜமீன் கூட்டமைப்புனாலேயே 25 வருஷமா தீர்க்க முடியாம கோயில் பூட்டியே கிடக்கு. எப்படியாவது கோவிலை திறக்க வச்சு தலைமை பதவிக்கு நான் வந்தே ஆகணும். அந்த பார்வதி எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து வாழ்க்கை முழுக்க என்ன தோக்கடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சவால் விட்டுருக்கான். ஆனா சவால் அவளை தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கா ஆண்டி. இதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். மிஸ் பண்ண கூடாது நந்தினி.
இந்த கூட்டமைப்பு தலைவர் பதவிக்கு பார்வதி வரவே கூடாது. இது வரைக்கும் பார்வதி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா இந்த கோவில் விஷயத்துல என்ன அவளால ஜெயிக்கவே முடியாதா? எப்படி நீ அவ்வளவு உறுதியா சொல்ற? இந்த கோவில் பிரச்சனையை பத்தி பார்வதிக்கு எதுவுமே தெரியாது. என்ன பிரச்சனைன்னு பார்வதி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அத நான் முடிச்சே வச்சிருவேன். அதனால கண்டிப்பா தலைமை பதவி எனக்கு தான். நான் தான் கூட்டமைப்பு தலைவி. ஆகணும் நந்தினி, நீ கூட்டமைப்பு தலைவர் பதவிக்கு வந்தே ஆகணும். உனக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஆனா ஒரு விஷயம் நந்தினி, எந்த பரபரப்பான நேரத்திலையும் அகிலா பார்வதிக்கு துணையா இருக்காங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. புரிஞ்சுதா? மறக்க மாட்டேன் ஆண்டி. ரொம்ப கவனமா இருப்பேன். குட். சரி, எனக்கு டைம் ஆச்சு. ரொம்ப நேரம் நான் இங்க இருக்க முடியாது. நான் போறேன், நீ பாத்துக்க. ஆல் தி பெஸ்ட். அம்மா, 25 வருஷமா மூடி இருக்கிற கோயிலை திறக்கணும்னா முதல்ல அந்த கோயிலோட வரலாறு என்னன்னு தெரியும். ஆமாம்மா, ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். அந்த கோயிலை கட்டினது யாரு, என்ன பிரச்சனைக்காக 25 இயர்ஸா பூட்டி வச்சிருக்காங்க, அது என்னன்னு சொல்லுங்கம்மா. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஜமீன் கூட்டமைப்பு கோயில் கட்டணும்னு எல்லாரும் முடிவு பண்ணப்போ புளியம்பட்டி ஜமீன் கோயில் கட்ட இடம் கொடுத்தாரு. அவரோட நெருங்கிய நண்பரான ஊத்துக்குழி ஜமீன் கோயிலுக்கான எல்லா செலவுகளையும் ஏத்துக்கிறதா சொன்னாரு. அதுக்கப்புறம் புளியம்பட்டி ஜமீனும் ஊத்துக்குழி ஜமீனும் ஒற்றுமையா கோயிலை நல்லபடியா கட்டி கும்பாபிஷேகமும் நடத்தினாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே கோவில் கல்வெட்டுல யார் பேரை முதல்ல போடணும்ன்றதுல பிரச்சனை ஆரம்பிச்சு முதல் மரியாதையை யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல இருந்து பரிவட்டை யாருக்கு கட்டணுங்கிற வரைக்கும் பிரச்சனை பெருசாயிடுச்சு. ரெண்டு பேருக்குமே மரியாதை கிடைக்கலாமா? ஆமா. அப்புறம் எதுக்குமா பிரச்சனை பண்றாங்க? பிரச்சனை மரியாதை தர்றதுல இல்ல, முதல் மரியாதை யாருக்கு கிடைக்க போகுது அதான் பிரச்சனை. எனக்கு தான் கிடைக்கணும், முதல் மரியாதையை என்னால விட்டு கொடுக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் பிடிவாதமா இருந்தாங்க. எல்லாரும் எல்லா விதத்திலையும் சொல்லி புரிய வைக்க பார்த்தாங்க. ஆனா ரெண்டு ஜமீனும் கன்வின்ஸ் ஆகல. சரிம்மா, அப்புறம் என்னாச்சு? கோயில் எதுக்காக பூட்டு போட்டாங்க? ஜமீன் ரெண்டு பேரும் பிடிவாதமா இருந்தது பிரச்சனையா உருவாயிடுச்சு. நண்பர்களா இருந்த ஜமீன் ரெண்டு பேரும் எதிரிகளா மாறி சண்டைக்காரங்களா மாறிட்டாங்க. இத ஊர்ல யாரும் எதிர்பார்க்கல. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை அப்புறம் ஊர் பிரச்சனை ஆயிடுச்சு. ரெண்டு ஊர்க்காரங்களும் அடித்தடி கலவரம்னு இறங்கிட்டாங்க. ரெண்டு ஊரும் கலவர பூமியா மாறிடுச்சு. எனக்கு மரியாதை கிடைக்காத கோவிலை திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆளுக்கு கோவிலுக்கு ஒரு பூட்டை பூட்டி இப்ப கோவிலுக்கு 2 பூட்டு ஆயிடுச்சு. இந்த 25 வருஷத்துல கோயிலை திறக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கலையாமா? இந்த 25 வருஷத்துல 2 ஜமீன் கிட்டயும் பல தடவை பேசி பார்த்தாச்சு. ஆனா அவங்க அன்னைக்கு இருந்த மாதிரியே இன்னைக்கும் பிடிவாதமா தான் இருக்காங்க. ஜமீன் 2 பேரையும் சமாதானப்படுத்தி சம்மதிக்க வச்சாதான் கோவிலை திறக்க முடியும். இதுவரைக்கும் தீர்க்கவே முடியாத ஒரு பிரச்சனையை முடிக்க சொல்லிதான் சிங்கம்பட்டி ஜமீன் பாட்டி ஒரு செக் வச்சிருக்காங்க.
ஆமா 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 வா இங்க வா இங்க வா என்னடா அங்க பாத்து பாரு அங்க என்ன இருக்கு? என்னடா வந்து பாக்க சொல்ற? பாரு வா ஏய், விடுடா. வா இங்க வாமா வர இரு. வா நான் சொல்றேன் இங்க வா நீ போ. இங்க வா இங்க வந்து பாரு நீ வா போ, நான் வரேன். வா இங்க வா இங்க பாரு இங்க வா ஆ கரெக்டா இருக்குப்பா. அதுதான். அம்மா வெளியில யாரும் என்னப்பா? bell அடிக்கிறாங்க. அங்க பக்கம் இங்க என்னமா பண்ற? எங்க அவன் விடுறான்? என்ன விடவே மாட்டேங்கிறான். ஐயோ யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் நந்தினி. அப்பாவை பார்க்கணும். என்ன விஷயமா அப்பாவை பார்க்கணும்? கோவில் விஷயமா அப்பாவை பார்க்கணும். அம்மா இங்க வாங்கம்மா. நீ எழுதிக்கிட்டே இருப்பா, நான் இத வரேன். யாருமா இவங்க? அப்பாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்கம்மா. ஓ வணக்கம். வணக்கம்மா. என் பேர் நந்தினி. கோவில் விஷயமா ஜமீனை பார்க்க வந்திருக்கேன். உள்ள வாங்கம்மா. வாங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்ல. நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வா போ. சரிம்மா. ஏ பி சி நல்லா எழுதிருக்க. அங்க போனா இன்னும் நல்லா எழுதலாம். அங்க போலாமா? நான் இங்கதான் எழுதுவேன். அங்க இன்னும் நல்லா எழுதலாம்ப்பா. வா போலாம். வா. அங்க போய் நல்லா எழுதலாம். வா வா. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. கோயில் விஷயமா என்கிட்ட என்ன பேசணும்? என் பேர் நந்தினி. நாகபுரி வம்சத்தை சேர்ந்த நந்தினி. நான் ஜமீன் கூட்டமைப்பு தலைமை பொறுப்புக்கு போட்டி போடுறேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? கோவிலை திறக்கணும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் தரேன். யோசிக்காதீங்க. நீங்க எவ்வளவு வேணாலும் கேளுங்க. நீங்க கேட்ட பணத்தை விட நான் அதிகமாவே தரேன். எனக்கு கோவிலை திறக்கணும், அவ்வளவு. கோயில் விஷயத்துல தலையிடாம இருக்க உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. சொல்லுமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அதை விட டபுள் மடங்கா நான் தரேன். நீ புறப்படலாமா? அவர் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு பிரச்சனையா இருக்கு. அவர் இல்லனா முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கும். இத பார்மா, அவன் உயிரை எடுக்கணும்னு நினைச்சிருந்தா 25 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்திருப்பேன். எனக்கு அவன் உயிர் வேணாம். அவன் உயிரோடு இருக்கும் போதே அவன் கண்ணு முன்னாடியே எனக்கு பரிவட்டம் கட்டணும். அது மட்டும் இல்ல,
கோயில் கல்வெட்டுல என்னோட பேர் முதல்ல வரணும். அத ஒன்னால பண்ண முடியுமா? இந்த பாரு, முடியும்னா சொல்லு, இல்ல இடத்த காலி பண்ணு. என்னம்மா இன்னும் யோசிக்கிற? முடிவை சொல்லவே இல்லையே. வரேன் சார்.